நான் மதுரையிலேருந்து உள்ளதில் வரணுமா, அதை இது ஸ்கிப் பண்ணலாம்னு நினச்சேன். லாஸ்ட் அவங்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்குது, இதை வாங்குங்க, இது ஏன் மூலியமாக பண்ணுங்கன்னு தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தமிழ்புரம் மதுரை மில்லட் வெரைட்டிஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரேப் மூலியமாக கூப்பிட்டுருந்தாங்க இன்னைக்கு டிஎன்ஏக்கு. நான் மதுரையிலேருந்து உள்ளதில் வரணுமா, அதை இது ஸ்கிப் பண்ணலாம்னு நினச்சேன். நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் ஹோம் பிஸ்னஸ் ஒரு ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணிட்டு இப்போது நான் நிறைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் அவங்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்குது, இதை வாங்குங்க, இது ஏன் மூலியமாக பண்ணுங்கன்னு தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இவர் செல்வாவோட கிளாஸஸ் பார்க்கும்போது அந்த இன்டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து நமக்கு வந்து தெளிவாக ஒரு விஷயங்களை வந்து காமெடியாகவும் வேற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. நார்மலாக நம்ம வெளியில் வந்து பார்க்குற செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுலாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லேயே நிறைய பேசுவாங்க. சில பேருக்கு அது புரியாமல் இருக்காது. அப்போ அதில் நம்ம கொஞ்சம் லேக் ஆகிடும். என்ன சொன்னாங்களே திரும்ப எப்படி கேட்குறது, அதில் நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அதை அப்படியே விட்டுருவோம், திரும்ப அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இவர் வந்து என்னென்னா ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு வேற ஒரு விஷயத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட ஜென்ரல் லைஃப்பில் நம்ம ஒரு படத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதோட ஸ்டோரி சொல்லி புரிய வைக்கும்போது எளிமையாக எல்லாரும் சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சுது. அது இன்னைக்கு நிறைய டேக்அவே எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல் செஷனாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா ஐ திங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.